இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி Xiaomi அவங்களோட டுயல் டிரைவர் ஹெட்செட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் இப்போ வாங்கியிருக்கேன். அதை தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் அந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங்கையும் தென் அதோட ஃபுல் ரிவ்யூவையும் நம்ம கிளியராக பார்ப்போம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் சாம்சங்கோட ஒரு வயர்டு ஹெட்செட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட ஃபிட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அதோட வயர் குவாலிட்டி ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வயர் அதில் பிஞ்சு போச்சு, அது யூஸ் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக தான் நான் இந்த ஹெட்செட்டை வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உண்மையிலே இந்த ரேட்டுக்கு இதை நீங்கள் வாங்கலாமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். தென் இந்த வீடியோக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் பாக்ஸோட கண்டென்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஹெட்ஃபோனோட பேர் கொடுத்துருக்காங்க. தென் ஹை டெஃபினிஷன் டைனாமிக் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் டேங்கிள் ஃப்ரீ பிரைடட் கேபிள். அஃப்கோர்ஸ் இந்த ஹெட்ஃபோனில் உங்களுக்கு பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. நார்மல் கேபிளோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஈஸியாக அறுந்து போகாது. தென் அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் உங்களால் இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுக்க முடியும். ஒயர்லெஸ் ஹெட்செட்டில் இருக்கிற மாதிரி அதை ஒட்டுறப்ப நம்மளோட மியூசிக் ப்ளே ஆகிறதோ பாஸ் ஆகிறதோ இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் இதில் கிடையாது. ஜஸ்ட் இது நம்ம ஒட்டி வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் வித் மியூசிக் கண்ட்ரோல்ஸோட மைக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனோட பேர். தென் பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம், ஹெட்ஃபோன் டைப், இன்இயர், கலர் பிளாக். இது உங்களுக்கு 2 கலரில் கிடைக்குது, பிளாக் அண்ட் ப்ளூ. நான் என்கிட்ட இருக்கிறது பிளாக் வேரியண்ட். தென் அதுக்கப்புறம் எம்ஆர்பி ப்ரைஸ் போட்டிருக்காங்க. தென் மேனுஃபேக்சர்ட், இம்போர்ட், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஹெட்ஃபோனோட பில்ட் குவாலிட்டியை நம்ம பார்த்துருவோம். பில்ட் குவாலிட்டி பார்க்குறது உங்களுக்கு மெட்டல் பில்ட் மாதிரி தெரியலாம். பட் இது மெட்டல் கிடையாது, இது பிளாஸ்டிக் பில்டு தான். லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்லாம் கிடையாது, ரொம்பவே ஒரு ஸ்டேடியான ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இயர் டிப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் இயர் டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மைக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூட பட்டன்ஸ்லேயும் நல்ல கிளிக்கி ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. இதுவும் பிளாஸ்டிக் தான். பட் இந்த இயர் டிப்ஸில் இருக்கிற அதே பிளாஸ்டிக் தான் இங்கே இருக்கான்னு கேட்டால் பார்த்தா அப்படி தெரியல. இது கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. தென் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ப்ரைஸில் வர எந்த ஹெட்ஃபோன்லையும் இந்த மாதிரி பிரைடட் கேபிள் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரைடட் கேபிள் கொடுத்துருக்க ரொம்ப நல்லது. தென் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm கனெக்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கனெக்டர் மாதிரி இல்லாமல் எல் ஷேப் கனெக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எல் ஷேப் கனெக்டரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் கனெக்டரில் நீங்கள் போட்டு கேம் ஆடுறப்ப நிச்சயமாக அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இங்கே பெண்டாகியே கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு அது இதோட குவாலிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சவுண்ட் குவாலிட்டிக்கு போவோம். இப்போ நம்மளே கேட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை நான் கானாவில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃபுல் சவுண்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறத கூட எனக்கு கேட்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு ரொம்பவே சவுண்டான ஒரு அவுட்புட் கிடைக்கிது. சுற்றி நடக்கிறது எதுவுமே என் காதில் கேட்க மாட்டேங்குது. வால்யூம் உண்மையிலேயே இதில் 100% ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 70 இல்லை 80 போதுமானது. இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஃபோனோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸில் நீங்கள் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது இருக்கிறதுனால உங்கள் காதில் ரொம்பவே ஈஸியாக போய் ஃபிட் ஆகிக்கிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னா இந்த பட்ஸோட ஃபிட்டிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றி உள்ள நாய்ஸ் அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் அந்த பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற விஷயம் இந்த பட்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 2 காதுலையும் போட்டிங்க அப்படின்னாலே இது சுற்றி உள்ள முக்கால்வாசி நாய்ஸை இதுவே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இதில் நீங்கள் லோ வால்யூமில் வச்சு பாட்டு கேட்டாலே உங்களுக்கு நல்ல நாய்ஸ் கேன்சலிங் எஃபெக்ட் இது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதோட அந்த கிரிப்பியான டைட்டான ஃபிட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே இதில் பார்க்கலாம். இதில் நான் எந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக தலையை ஆட்டினா கூட இது சுத்தமாக இந்த ஹெட்செட் காதுலேருந்து கீழே விழவே இல்லை. ரியாலிட்டியில் இந்த அளவுக்கு யாருமே ரொம்பவே முரட்டுத்தனமாக தலையாட்டிக்கலாம் பாட்டு கேட்க போகிறதில்ல. ஸோ காதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது கீழே விழாது.
தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸோட லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பேஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த ஹெட்செட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரேட்டில் நீங்கள் வேறு எந்த ஹெட்செட் பார்த்தாலும் அது சிங்கிள் டிரைவரோட தான் இருக்கும். இது டுவல் டிரைவர் அப்படின்றதா சவுண்ட் குவாலிட்டியை பற்றி இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மிட்ஸ், லோஸ், ஹைஸ், பேஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இதில் நான் ஃபீல் பண்ண ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வால்யூமில் நீங்கள் எந்த பாட்டை கேட்டாலும் ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இதில் நெகட்டிவாக இருக்குது. மித்தபடி இந்த ஹெட்செட் ஒரு சூப்பரான ஹெட்செட். இப்போ பட்ஜெட் 800 இருந்துச்சு, ஒரு சூப்பரான வைடு ஹெட்செட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஹெட்செட்டை நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நிச்சயமாக இது ஒரு ஒர்த்தான ஹெட்செட் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தென் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from rvtech Tamil signing off.